பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 39வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சாட்சியாக அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் நீதிமான்களை காப்பாற்றுகிறார். அவர்களுடைய எல்லா துன்பத்தின் காலத்திலும் அவர்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்வதை பார்க்க முடியும். Glory to God. தம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் கஷ்டமான நேரத்தில் அவர்களை இரட்சிக்க வல்லவர் என்பதையும் தாவீது நேரடியாக அவர் கற்றுக்கொண்டார். அவர் கற்றுக்கொண்டதை அவன் சொல்லுகிறான். Glory to God. அவனுக்கு எதிராக பெரிய முரண்பாடுகள் இருந்தபோதிலும் தாவீதை கொல்ல முயன்ற எந்த எதிரியும் அவனை மேற்கொள்ள முடியலைங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. தாவீது பெலிஸ்தியனுக்கு முன்பாக நிற்கிறான். Glory to God. பெலிஸ்தீனுக்கு முன்பாக நிற்கிற தாவீதை கண்ட பெலிஸ்தீன் என்ன சொல்லுகிறான்? அவனை சுற்றி பார்த்து அவனை அசட்டை பண்ணுகிறான். இரண்டாவது, அவனை சபிக்கிறான். மூன்றாவது, நீ என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேங்கிறான். Glory to God. ஆனால் தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தாவீது இப்போ பெலிஸ்தீனை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் என்ன? எதை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? எதை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை இன்றைக்கு உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, சவுல் ஒவ்வொரு நாளும் அவனை கொலை செய்யும்படி தேடுகிறாங்க. கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கலை. எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் எல்லா போராட்டங்களையும் இன்றைக்கு நான் உன்னை சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை இந்த கால வேளையில் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறான். Glory to God. ஏசாயா 33வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம்.
தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் புயமாயிருப்பாராக. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கீழே ஆண்டவர் விழத் தள்ளுவார். Glory to God. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சத்துருக்களை என் பாதபடி ஆக்கி போடும் வரையிலும் என்னோடு கூட இருங்கப்பா. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்கு முன்பாய் நிற்கிற கோலியாத்தை போன்று நிற்கிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அவருடைய புயமாயிரும், விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.